ஹாய் ஹலோ குட்டீஸில் எப்படியா இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாருமே நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம ஜிமனுக்கு ஒரு ஒன் ஷாட் தாண்டா பார்க்க போகிறோம். ஒன் ஷாட்டோட டைட்டில் என்னென்னா மை காட்சி ப்ரொஃபஸர். ஸ்டோரி இன்ட்ரோன்னு பார்த்தா எதுவும் தேவையில்லைடா, நம்ம ஸ்ட்ரைட்டாக இப்போ ஸ்டோரி உள்ள போயிடலாம். இப்போது ஸ்டார்டிங் சீன்லேயே உங்களை தான் காட்டுறாங்க. நீங்கள் ஸ்டாஃப் ரூமில் இருக்கீங்க. ஒரு மாதிரி பதட்டமாக, இவனுக்கு ஒரு வேலையே இல்லை, இவர் மேலே இந்த மரியாதை எல்லாம் போயிடுச்சு, இப்போ பார்த்தாலும் ஒரு மாதிரி செடியூஸ் பண்ணுற மாதிரி பார்க்க வேண்டியது. அவன் கண்ணில் ஃபுல்லாக அது லஸ்டினஸ் தான் இருக்குது. இதோட பார்க்கறதோடு விட்டானா ஏதோ நேற்று அப்படின்ட்டு நீங்கள் ஒன்று யோசிக்க போகிறீங்க. நேற்று நீங்கள் டெரஸில் இருப்பீங்க, காலேஜில் இருக்க டெரஸில். ஸோ அங்கே தான் ஒரு புக் படிச்சுட்டு நிற்பீங்க. திடீர்னு யாரோ உங்கள் பின்னாடி ஹிப்பில் கைப்பிடிச்சி அப்படியே இழுப்பாங்க, அவங்கள விட்டுற மாதிரி. நீங்கள் யாராவது பொறுக்கி அப்படின்ட்டு அடிக்கலான்னு போவீங்க. பின்னாடி திரும்பி அப்போ தான் ஃபேஸை பார்ப்பீங்க. அது வேறு யாரும் இல்லை கைஸ், ஜிமன் தான். நீங்கள் ஒரு மாதிரி பதட்டமாக பார்க்குறீங்க. சார் சார் அது அப்படின்ட்டு நீங்கள் சொல்கிறதுக்குள்ளே, சார் இப்படி தான் பொறுக்கின்னு சொல்லுவியாடி அப்படின்ட்டு கேட்குறான். உங்களுக்கு என்ன பேசுறதுனே தெரியல. சார் ஐம் சாரி சார் அப்படின்ட்டு நீங்கள் தள்ளிப்போ பார்க்குறீங்க. நீங்கள் அப்படி தள்ளான்னு போகிறதுக்குள்ளே அப்படியே ஜிமின் இன்னொரு டைம் பிடிச்சி இழுக்கிறான். சார் என்ன என்ன பண்ணுறீங்க சார், விடுங்க அப்படின்ட்டு நீங்கள் சொல்லவும் ஜிமின் விட்டுடுறான். என்ன சார் வேணும் அப்படின்ட்டு நீங்கள் அவனை பார்க்கவும் அவங்கள செட்யூஸ் பண்ணுற மாதிரி பார்க்குறான். அப் டு பாட்டம் அவ்வளோ லஸ்டினஸ் தாங்க இருக்குது. அவன் பார்க்கும் போது உங்களுக்கு அவ்வளோ கோவமாக வருது, ஒரு மாதிரி இருக்குது உங்களுக்கே. இவனுக்கு ஒரு வேலையே இல்லையா, கிளாஸ் டைமில் தான் சும்மாவே இருக்க மாட்டான், சும்மா சும்மா என்னை பார்த்துட்டு இருப்பான். இவன் கிளாஸ் வரும்போது மட்டும் கட் அடிச்சுட்டு போகலான்னு பார்த்தா எங்கேயும் நிற்கிறானே அப்படின்ட்டு நீங்கள் உங்களுக்குள்ளேயே புலம்பிட்டு இருப்பீங்க. அப்போ சார் உங்களுக்கு என்ன சார் வேணும், ஏன் இப்படி பார்க்குறீங்க அப்படின்னு நீங்கள் ஓப்பனாகவே கேட்டுடுறீங்க. அதுக்கு ஜிமின், ஓகே எனக்கு சுற்றி வளைச்சலாம் பேச பிடிக்காது, அதுவும் இல்லாமல் அவங்ககிட்ட ஒன்று சொல்லணுன்னு ரொம்ப நாளாகவே நினச்சிட்டு இருந்தேன். எனக்கு நீ வேணும், ஃபிசிக்கலி மென்டலி எல்லாத்துலேயுமே நீ எனக்கு வேணும், பெர்மனெண்ட்டாக, நாட் டெம்ப்ரரி. அது மட்டும் எனக்கு தெரியும். ஸோ யோசித்து பார்த்ததில் இந்த மேரேஜ்னால் இதுக்கான சொல்யூஷன் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ உன்னை நான் கல்யாணம் பண்ணணுன்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு அவன் ஓப்பனாகவே கேட்டுடுறான். உங்களுக்கு அப்படியே பிளாங்காக நிற்கிறீங்க. அவன் பேச ஆரம்பித்ததுலேருந்து என்னடா இவன் இப்படிலாம் பேசுகிறாடின்ட்டு உங்களுக்கு அவர் மேலே இந்த மரியாதையே போயிடுச்சு. சார் என்ன சார் பேசுகிறீங்க, உங்கள் வயசு என்ன, என் வயசு என்ன, நீங்கள் ஒரு ப்ரொஃபஸர், நான் ஒரு ஜஸ்ட் ஸ்டூடெண்ட். அதுவும் இல்லாமல் என்னென்ன பேசுகிறீங்க, உங்களெல்லாம் எனக்கு பிடிக்காது சார் அப்படின்ட்டு நீங்களும் சொல்லவும் பிடிக்காதா அப்படின்ட்டு ஜிமின் உங்களை பார்த்து முறைக்கிறான். நீங்கள் உடனே பயந்துடுறீங்க. நான் பிடிக்காதுன்னா ஆஸ் அ ப்ரொஃபஸராக உங்களை எனக்கு பிடிக்கும், பட் நீங்கள் சொல்கிறது இதில் ஒரு லைஃபே இருக்குது, என்னால் முடியாது சார், ஐம் சாரி அப்படின்ட்டு நீங்கள் போக பார்க்குறீங்க. உங்கள் கையை பிடிச்சி பக்கத்தில் இருக்க வாலில் அப்படியே பின் பண்ணியிருப்பான். உங்களுக்கு என்ன பேசுறதுனே தெரியல. ஜிமின் ஃபோர்ஸாகவே வாலில் பின் பண்ணுவானா. உங்களோட ஹிப்லாம் நல்லாவே இடிச்சிட்டு இருந்திருக்கும். நீங்கள் அப்படியே நிமிர்ந்து ஜிமினை தான் பார்க்குறீங்க கோவமா. சார் என்ன சார் பண்ணுறீங்க, விடுங்க அப்படின்ட்டு நீங்கள் கையெடுக்கலான்னு போகிறீங்க. பட் உங்களால் ஒரு பின் கூட நகர்த்த முடியல, பிகாஸ் அவ்வளோ ஃபோர்ஸாக பிடிச்சிட்ருக்காங்க. நீங்கள் எவ்வளோ ட்ரை பண்ணுறீங்க, உங்கள் கையை கொஞ்சம் கூட இருந்துச்சு நகர்த்த முடியல, அந்த மாதிரி இருக்குது. இப்போது நீங்கள் ஜிமினை தான் பார்க்குறீங்க. என்ன சார் வேணும் உங்களுக்கு? அப்போது ஜிமின் உங்களை பார்த்து லைட்டாக ஸ்மிக் பண்ணிட்டு, இங்கே பாருவான், ஏஜ் இஸ் ஜஸ்ட் நம்பர், எனக்கு ஒரு 26 ஆகுது, நீ காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் 19 ஆகுது, இதில் என்ன, என்னை பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் நம்பர். அதுவும் இல்லாமல் இது ஒன்றும் அவ்வளோ பெரிய ஏஜ் கேப் எனக்கு தெரியல, எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கோன் அப்படின்ட்டு. இப்போ ஜிமின் உங்ககிட்ட சொல்லுவோம், உங்களுக்கு என்ன பேசுறதுனே தெரியல. சார் நீங்கள் சொல்கிறது எப்படி தெரியுமா இருக்கு, ஏதோ பிஸ்னஸ் மாதிரி இருக்குது, லீகலி டெம்ப்ரவரி பெர்மனெண்ட், என்ன சார் இதெல்லாம் அப்படின்ட்டு நீங்கள் கேட்கவும், உன் பாஷையில் சொல்லணுமா,
ஐ லவ் யூ ஒன், எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் உன்னை பார்த்தோன்னே வாங்கிட்டேன், அண்ட் வில் யூ மேரி மீ, இது ஓகே ஒன் அப்படின்ட்டு ஜிமின் உங்ககிட்ட சொல்கிறான். நீங்கள் இவன் பேச பேச இன்னும் கோவமாக தான் வருது. சார் சத்தியமாக எனக்கு உங்களுக்கு பிடிக்கல சார், ப்ளீஸ் என்னை விட்டுருங்க, நான் போகணும் அப்படின்ட்டு அப்படியே மூவ் பண்ண பார்க்குறீங்க ஸ்ட்ரகிள் பண்ணுறதுக்கு. அதுக்குள்ளே ஜிமின் பிடிக்கலன்னு சொல்லவும் அவனுக்கு இன்னும் கோவமாக தான் வருது. அப்படியே பிடிச்சி மறுபடியும் வால்ல ரொம்ப ஸ்ட்ராங்காக பின் பண்ணுறான். உங்களுக்கு ரொம்பவே பெயினாக இருக்கும் உங்கள் பேக் நெக்லாம். இவ்வளோ நேரம் ஜிமின் ஒரு டிஸ்டன்ஸில் தான் இருந்திருப்பானா, அப்படியே கொஞ்சம் ரொம்ப கிட்ட வருவான். நீங்கள் பார்த்துட்டு உடனே பயமாயிடுது உங்களுக்கு. சார் என்ன சார் பண்ணுறீங்க அப்படின்ட்டு ரொம்ப பதட்டமாக கேட்குறீங்க. அதுக்கு ஜிமின், இல்லை இப்போ நீ ஓகே சொல்லணும், ஒன்று தான் பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்ட்டு கிட்ட வரான் சிரிச்சுட்டே. உங்களுக்கு என்ன பேசுன்னே தெரியல சார், ப்ளீஸ் அப்படின்ட்டு உங்கள் மாதிரி பேசுகிறீங்க. அதுக்குள்ளே ஜிமின் ஃபோர்ஸ்டாக கிஸ் பண்ணுறான். என்ன பேசுறதுனே தெரியல, ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ணுறீங்க. நீங்கள் தள்ளி விடலாம் பார்க்குறீங்க, பட் உங்களால் முடியலங்க. ஒரு பிஞ்ச் கூட நகர்த்த முடியல. ஜிமின் கிஸோடு நிறுத்திக்கல, அப்படியே உங்கள் கழுத்துக்கிட்டலாம் கை போதுங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறங்குது. உங்களுக்கு என்ன பேசுறதுனே தெரியல. விடுங்கன்ட்டு ஸ்ட்ரகிள் தான் பண்ணுறீங்க. உங்களால் அந்த கேஸ்லேருந்து வெளியே வர முடியல. அதுவும் இல்லாமல் உங்களுக்கு அது ஒரு புதுவிதமான ஃபீலாக இருக்குது, பயத்தோடு சேர்ந்து வருது. உங்களுக்கு அது என்னன்னே புரியாமல் அப்படியே தள்ளி விட்டுடுறீங்க மொத்த பவரையும் யூஸ் பண்ணி. ஜிமின் உங்களை கிஸ் பண்ண மயக்கத்தில் கொஞ்சம் உங்களை லூஸ் விட்டுருப்பானா, இதாண்டா சான்ஸுன்ட்டு பிடிச்சி தள்ளி விட்டுருப்பீங்க. இப்போது ஜிமின் ஒரு 2 ஸ்டெப் பேக் போயிட்டு அப்படியே அவன் ஃபிங்கரால் லிப்ஸை லிக் பண்ணிட்டு அப்படியே உங்களை சிரிச்சிட்டே பார்க்குறா ஸ்லிப் பண்ணிட்டு. நீங்கள் என்ன பேசுறதுனே தெரியாமல் மரண பயத்தில் இருக்கீங்க. ஜிமினை பார்த்தாலே இப்போ உங்களுக்கு பயமாக இருக்குது. சார் என்ன சார் பண்ணுறீங்க அப்படின்ட்டு அந்த இடத்துல ஓட பார்க்குறீங்க. ஜிமின் அப்படியே உங்கள் ஹிப்பை தான் பிடிச்சிருப்பான். அவனை க்ராஸ் பண்ணி தான் போயிருப்பீங்களா, ஒரே ஒரு ஹேண்டால் ஹிப்பை மட்டும் பிடிச்சிருப்பான். பிடிச்சி அவன் உங்கள் காது கிட்ட சொல்கிறான், ஓகே பாருவான், நீ எனக்கு மட்டும்தான், ஓகே உனக்கு புரியும்னு நினைக்கிறேன், நீ எனக்கு மட்டும்தான். ஏதோ ஒரு பையன் உங்ககிட்ட பேசினான்னு கேள்விப்பட்டேன், அவங்ககிட்ட நீ பேசக்கூடாது அப்படின்ட்டு உங்களை விட்டுடுறான். நீங்களும் பின்னாடி ஜிமினை பார்த்துட்டு இது மாதிரி பயத்துலேயே ஓடிடுறீங்க. ஜிமினை நீங்கள் ஓடுறத பார்த்துட்டு, என் பொண்டாட்டிக்கு மேலே அவ்வளோ பயமா அப்படின்ட்டு அவனை விட்டுடுறான். ஸோ இதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு இப்போ ஸ்டாஃப் ரூமில் தாங்க நீங்கள் நிற்கிறீங்க. நேற்று வேறு அப்படி சொன்னால் நான் வேறு ஓடி வந்துட்டு இன்றைக்கி ஆன்சர் கேட்பானோ பண்ண கொஸ்டினுக்கு. ஐயோ இப்படி மாட்டிக்கிட்டேனே, ஏன் இப்படி கூப்பிட்டு வச்சு நிற்க வச்சாங்கன்னு மற்றவங்கக்கிட்ட கேட்டால் ஏதோ ஷார்ட் ட்ரெஸ் போட்டிருக்கனாலே அம்மான்றாங்க. இந்த ட்ரெஸ் நான் நிறைய டைம் போட்டு தான் வந்திருக்கேன், பட் போனமுலாம் ஜிமின் பார்த்து முறைப்பான். சரி சார் பார்த்து முறைப்பார். இப்படியே இருவான், லிமிட்டை நீ க்ராஸே பண்ணிடாத அப்படின்ட்டு உங்கள் மனசுக்குள்ளேயே இப்படி தான் ஒரு லிமிட்டோடு இருக்கீங்க. அண்ட் இப்போ ஒரு ஃபுட் பிரிண்ட் சவுண்ட் கேட்குது. அந்த சவுண்ட் கேட்க உங்களுக்கு ஒரு மாதிரி பயமாகுது. அது ஜிமின் வர சவுண்ட் தான். அப்படின்னு டோரை ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே வரான். நீங்கள் ஒரு மாதிரி பார்க்குறீங்க, பயத்துலேயே கீழே குனிச்சிட்டு. அப்போது ஜிமின் டோரை உள்பக்கமாக க்ளோஸ் போட்டு இப்போ உங்ககிட்ட தான் அவங்க கைஸ் வரான். நீங்கள் ஒரு செவுத்தோரமாக ஒட்டியிருப்பீங்களா, நீங்கள் உங்ககிட்ட இன்னும் ஒட்டுறா மாதிரியே வரான். உங்களுக்கு என்ன பேசுறதுனே தெரியல. நீங்கள் நகர்ந்து போகலான்னு பார்க்கும்போது இந்த சைடு கையை வச்சு லாக் பண்ணிடுறான். சரி இப்படி போன்னு பார்த்தா அங்கேயும் லாக் பண்ணிடுறான். நீங்கள் அப்படியே குனிஞ்சு தான் இருப்பீங்களா, மேலே திரும்பி ஜிமினை தான் பார்ப்பீங்க. இங்கே ஜிமினோட ஷோல்டர் ஹைட்டுக்கு தான் கைஸ் உங்கள் தலையே இருக்கும். ஸோ நீங்கள் அப்படியே பார்ப்பீங்களா, ஜிமின் உங்களை தான் முறைச்சி பார்க்குறான். ஏய் நான் ஒன்று என்னடி சொன்னேன், இந்த மாதிரி ட்ரெஸ்லாம் போடக்கூடாதுன்னு சொன்னேன்னா இல்லையா அப்படின்ட்டு ஒரு மாதிரி கோல்டு வாய்ஸில் கேட்குறான். அவங்களுக்கு அந்த வாய்ஸை கேட்கவே ஷிவர் ஆகுது. அது சார் இந்த ட்ரெஸ் கோட் இருக்கே சார், இது போடக்கூடாதுன்னு காலேஜ் ரூல்ஸில் இல்லையே அப்படின்ட்டு நீங்களும் பயத்துலேயே சொல்கிறீங்க. காலேஜ் ரூல்ஸில் இல்லை, பட் ஏன் ரூல்ஸில் இருக்குவான் அப்படின்ட்டு சொல்கிறான்.
என்னது அப்படின்ட்டு எதுவுமே புரியல அப்படின்னு சொல்கிறீங்க. இங்கே பாருவன், நீ என்னோடதுடி, எனக்கு மட்டும்தான் சொந்தம். நான் பார்க்க வேண்டியது ஊருக்கே ஷோ போட்டு காட்டுவியா நீ அப்படின்ட்டு இன்னும் கிட்ட வரான். உங்களுக்கு என்ன பேசுறதுனே தெரியல. இப்போ உங்களோட ஹெட் வந்து ஜிமினோட ஷோல்டர் கிட்ட இருக்கு. அவ்வளோ தூரம் வந்துட்டான். கொஞ்சம் நீங்கள் நிமிர்ந்தீங்கன்னா ஜிமினை கிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு கேப்பில் இருக்கீங்க. இவன் இப்படிலாம் சொல்லுவோம். சார் அது நீங்கள் சொல்கிறது நான் கேட்கணும். என்ன இதுதும் என்ன சொல்கிறதுனே தெரியல. எனக்கு பிடிச்சிருக்கு, நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கு, நீங்களும் போடுங்க. பிடிக்கலன்னா போடாதீங்க அப்படின்ட்டு நீங்கள் கொஞ்சம் க்ரேஸியான கேர்ளா அந்த மாதிரி சொல்லிடுறீங்க. ஜிமனுக்கு இன்னும் கோவம் வருது. அப்படியே உங்களை முறைச்சி பார்க்குறான். ஏய் இப்போ என்னடி சொன்னேன்? அது நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தீங்க. நான் ஹெட் ஆஃபீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு ஒரு ப்ரொஃபஸர் எனக்கு இப்படிலாம் பண்ணுறாங்கன்ட்டு. ஜெமின் அப்படியே சிரிக்கிறான், விழுந்து சிரிக்கிறான். என்ன சொன்னவன்? ஹெட் ஆஃபீஸு. சரி ஓகே போய் கொடுத்துக்கோ, பட் உனக்கு எல்லாம் நியூ யூஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படி சொல்கிறீங்க புரியல அப்படின்னு மறுபடியும் நீங்கள் பாமா தலையாட்டவும். ஏய் இந்த காலேஜ் என்னோடதுடி, எனக்கு போய் நீ கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன்னு சொல்கிற பற்றியா? அது என்கிட்டயே சொல்கிற மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு சிரிக்கிறான். பிகாஸ் அந்த காலேஜே அவனோடதாக தான் இருந்திருக்கும். பிகாஸ் ஜிமினோட ஃபேமிலி ஒரு பில்லியனர் ஃபேமிலியாக இருந்திருக்கும். அதில் ஜிமின் ஒரே ஹேர். இதெல்லாம் கேட்டோன்னே அடப்பாவே, நம்ம ஒரு பில்லியனர் பையன் கூட இவ்வளோ க்ளோஸாக நின்றுட்டு இருக்கோம், இவ்வளோ பெரிய பணக்காரன் இவன் அப்படின்ட்டு திருன்னு முழிக்கிறா. அதுக்கு ஜிமின் பார்த்துட்டு என்ன யோசிக்கிறவான், இப்போ ஓகேவா என்ன நீ கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்ட்டு அவன் கேட்குறான் சிரிச்சுட்டே. இல்லை சார் ப்ளீஸ் என்னை விட்டுருங்க, உங்களுக்கும் எனக்கும் ஏஜ் கேப் ரொம்ப அதிகம். அதுவும் இல்லாமல் நீங்கள் சரியான கோல்டு, உங்கள் கூட எனக்கு செட் ஆகாது போங்க அப்படின்ட்டு தள்ளி விடுறீங்க. ஜிமின் சிரிச்சிட்டே, நீ என்னாலும் சொல்லுவான், நான் உனக்கு தான் நீ எனக்கு தான். ஏய் இரு, இந்த ஷார்ட் ட்ரெஸ் இனிமேல் போடக்கூடாது ஓகே அப்படின்னு சொல்லுவோம். நான் போடுவேன் போங்க அப்படின்ட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ தான் சொல்லிட்டு பார்ப்பீங்களா? மறுபடியும் வாலில் பின் பண்ணி உங்கள் தைஸ் வரைக்கும் தான் இருக்குமா அந்த ஷார்ட்ஸ். உங்கள் தைஸை பிடிச்சி அப்படியே கிள்றான். உங்களுக்கு என்ன பேசுறதுனே தெரியல. வலிக்குது விடுங்க அப்படின்னு சொல்கிறீங்க. விடணுமா? இனிமேல் போடக்கூடாது அப்படின்ட்டு சிரிச்சிட்டே கேட்குறான். விடுங்க அப்படின்ட்டு நீங்கள் பாவமாக சொல்கிறீங்க. அப்படியே உங்கள் சீக்ஸில் அண்ட் உங்கள் லிப்பில் ஸ்ட்ராங்காக கிஸ் பண்ணுறான். கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுட்டு போடிய பொண்டாட்டி அப்படின்னு சொல்கிறான். உங்களுக்கு இதெல்லாம் ரொம்ப புதுசாக இருக்குது. லைட்டாக ப்ளஷ் ஆகிடுது. நீங்கள் தொடைய பிடிச்சி ரொம்ப கிள்ளிருப்பானா அதை அப்படியே தடவிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஓடி போகிறீங்க. பைடி பொண்டாட்டி அப்படின்ட்டு ஜிமின் சிரிச்சிட்டே கேட்குறான். உங்களுக்கு ரொம்ப சிரிப்பாக வந்திருக்கும், அப்படியே போயிருப்பீங்க. ஆனால் ஜிமினுக்கு நீங்கள் சிரிச்சது தெரிஞ்சிருக்கும். பட் உங்களுக்கு தெரியாது நீங்கள் சிரிச்ச ஜிமின் பார்க்கலன்னு நினச்சிட்டு இருப்பீங்க. இப்படியே டைம் பாஸ் ஆகுது. இப்போ உங்கள் வீட்டுக்கு தான் நீங்கள் நடந்து போயிட்டு இருக்கீங்க. போகிற வழி ஃபுல்லாக யோசிச்சுட்டே போகிறீங்க. இந்த சார் ஜிமின் சார் நமக்கு செட்டானவரா? சச்சா இல்லை, இப்போவே இவ்வளோ பயமுறுத்துகிற மாதிரி பண்ணுறாரு. இதுவே ஒரு மேரேஜ் பண்ணிக்கிட்டா வேணாம். அவரை பார்த்தாலே ரொம்ப ப்ளே பாய் மாதிரி இருக்குது. பேசியே காத்துருவார் போல். அவர் பார்க்குற பார்வே எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. நானும் அவர் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். ஆனால் அவர் பேச்சு ரொம்ப நல்லா இருக்குது. ஐயோ என்ன நீ அவன்கிட்ட வாங்கிக்கிற மாதிரி பேசுகிற? சச்சா நோ உனக்கு அவர் ஆஸ் எ ப்ரொஃபஸர், அவர் என்ன நினச்சாலும் நீ எதுவும் நினைக்கக்கூடாது. பேசாமல் இதை நம்ம வீட்டில் சொல்லிடலாமா? ஐயோ சொன்னால் இது ஒரு பெரிய விஷயம் மாதிரி பார்ப்பாங்களே. அது இல்லாமல் எனக்கு கூச்சமாக வேறு இருக்குது இதெல்லாம் சொல்கிறதுக்கு. சரி விடு, பாட்டி வேறு எப்படா எனக்கு கல்யாணம் பண்ணி வைப்பாங்கன்னு இருக்காங்க. பேசாமல் பாட்டி பார்க்குற மாப்பிள்ளை பார்த்துட்டு கல்யாணம் பண்ணிட்டு போயிடலாம். அப்புறம் என்ன பண்ணுவார்? சரி ஓகே போயிடும் அப்படின்ட்டு
நல்ல ஒரு பிளான்ரா அப்படின்னு போயிட்டு இருக்கீங்க. நீங்கள் வந்து நார்மலாகவே ஒரு சைல்டிஷான பொண்ணுங்க. ரொம்ப இன்னசென்ட். உங்களுக்கு வந்து படிக்கிறதே பிடிக்காது. ஸோ வந்து எப்படா காலேஜ் விட்டு வீட்டுக்கு வரும், எப்படா இந்த காலேஜ் முடியும் அப்படின்னு தான் இருப்பீங்க. நீங்கள் ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான். இப்படி நீங்கள் நடந்து போயிட்டு இருக்கீங்க. இப்போ உங்கள் வீடும் வந்துடுது கைஸ். உங்கள் வீட்டுக்கு முன்னாடி ஒரு லக்ஸரியான கார் நிற்குது. உங்களுக்கு ஒன்றுமே புரியல, இது யாரோட காராக இருக்கும்? நீங்கள் வந்து ஒரு அப்பர் மிடில் கிளாஸ் தான். உங்கள் முன்னாடி இப்படி ஒரு கார் நிற்கும். என்னடா இது என் வீட்டு முன்னாடி இப்படி நிற்குது, ஒரு வேளை கெஸ்ட் யாராச்சும் வந்திருப்பாங்களோ அப்படின்ட்டு நீங்களும் உள்ளே போய் பார்க்குறீங்க. அங்கே வந்து உங்கள் பாட்டி தான் இருக்காங்க. உங்கள் பாட்டிக்கு ஆப்போசிட்டில் ஒருத்தவங்க உட்காந்துட்டு இருக்காங்க. அவங்க பார்க்கவே ரொம்ப ஸ்டைலிஷ் லேடி மாதிரி இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு ஏஜ் வந்து 80 இருக்கும். பட் பார்க்க ஒரு 60 மாதிரி இருப்பாங்க. அந்த வயசுலேயே ரொம்ப மாடலாக ட்ரெஸ் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. நீங்கள் பார்த்துட்டு உங்களை பார்க்குறீங்க, உங்கள் அந்த பாட்டியை பார்க்குறீங்க. 2 பேரையும் பார்த்துட்டு உங்கள் பாட்டியை கேட்குறீங்க, பாட்டி யார் இது, இவங்க பார்க்க உங்களை மாதிரியே இருக்காங்க அப்படின்ட்டு நீங்கள் அவங்கள பார்த்துட்டே கேட்குறீங்க. அப்போது அந்த லேடி வந்து இப்போது உங்களை தான் பார்க்குறாங்க. உங்களை பார்த்துட்டு, மீனு, இவ தான் உன்னோட பேத்தியா அப்படின்ட்டு அவங்க சிரிச்சுட்டே கேட்குறாங்க. நீங்கள் ஒன்றுமே புரியாமல் உங்கள் பாட்டி தான் பார்க்குறீங்க. ஆமாண்டி, இவ தான் என் பேத்தி, பார்க்க அழகாக இருக்கால அப்படின்ட்டு உங்கள் பாட்டி சொல்லவும், அதுக்கு அந்த லேடி, பார்க்க சும்மா நச்சுன்னு இருக்கா, அப்படியே சின்ன வயசில் ஒன்றை பார்த்த மாதிரி இருக்குடி அப்படின்ட்டு இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. உங்களுக்கு ஒன்றுமே புரியல. பக்கத்தில் உங்கள் அப்பா அம்மா தான் நிற்கிறாங்க. உங்கள் அம்மா சொல்கிறாங்க, போய் ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வா போ அப்படின்ட்டு சைகையாலே சொல்கிறாங்க. உங்களுக்கு ஒன்றுமே புரியல. என்னது அப்படின்ட்டு கேட்கும். உங்கள் அப்பா வந்து, போய் ட்ரெஸ்ஸை மாற்று போ அப்படின்ட்டு உங்கள் கத்தியே சொல்லுவாரா? நீங்களும் வந்து அப்போட சிக்னஸ் பார்த்துட்டு அப்படியே போயிட்டு இருந்திருப்பீங்க அப்ஸ்டேஸ்க்கு. அந்த பாட்டியை பார்த்துட்டே போகிறீங்க. யாராக இருக்கும், சரி போயிட்டு வந்து பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு குளிச்சுட்டு இப்போ கீழே தான் வருவீங்க. ஸோ அவங்க வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. என் பேர் இருக்கான்ல, அவன் வந்து ரொம்ப நல்லவன், பார்க்க ரொம்ப அழகாக ஹேண்ட்ஸமாக இருப்பான், ராசா கணக்காக இருப்பான், பார்க் ஃபேமிலியோட ஒரே ஹேர் அவன். எவ்வளோ சொத்துக்கு அதிபதி தெரியுமா? என்ன கொஞ்சம் கோவப்படுவான், ஆனால் ரொம்ப நல்லவன். என் பேரனை வலிச்சு போட அவளுங்க க்யூவில் நின்றுட்டுருக்காளுங்க தெரியுமா அப்படின்ட்டு அந்த லேடி வந்து உங்கள் பாட்டிக்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் வந்து கீழே தான் இறங்கி வருவீங்களா, என்ன பேசுகிறாங்க அப்படின்ட்டு அங்கேயே நின்று கேட்பீங்க. ஓ, அப்பேற்பட்ட பையனுக்காடி, உன் பேரனுக்காடி என் பேத்தியை கட்டி கொடுக்க வந்திருக்க அப்படின்ட்டு உங்கள் பாட்டி பேசுகிறாங்க. உங்களுக்கு இதை கேட்டு அப்படியே ஒரு மாதிரி ஆகுது, ஷாக்கா, என்னடா இது அப்படின்ட்டு நீங்களும் நல்லா கவனித்து கேட்குறீங்க. ஆமாண்டி, எங்கேயோ ரோட்டில் வந்து என் பேரன் அவன் பேத்தியை பார்த்துருக்கானாமா, பார்த்து ஃபர்ஸ்ட் சைட்லேயே பிடிச்சிடுச்சான். நான் கூட யாராக இருக்கும் அப்படின்லாம் அந்த ஃபோட்டோ பார்த்ததுக்கப்புறமே தாண்டி தெரியுது. என் பேரன் உன் பேத்தியை காமிச்சோன்னே, இது என்னடா இங்கே பார்த்த முகம் மாதிரி இருக்கேன்ட்டு விசாரிச்சு பக்கம் தான் தெரியுது உன்னோட பேத்தின்ட்டு. அதான் உங்ககிட்ட கேட்க வந்துட்டேன், என்ன சொல்கிறேன் அப்படின்ட்டு அவங்க வந்து உங்கள் பாட்டிக்கிட்ட கேட்குறாங்க. உங்கள் பாட்டியும், ஆனால் என் பேத்தி ரொம்ப குறும்புக்காரிடி, அவள் இப்போ தான் காலேஜ் ஃபஸ்ட் இயரே படிக்கிறா, அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணுன்னு தான் நான் இருந்தேன், நீயே வந்து கேட்குற, என்னால் எப்படி முடியாதுன்னு சொல்ல முடியும், இருந்தாலும் அவளோட டிசிஷனை கேட்கணும்ல அப்படின்ட்டு பாட்டி வந்து வாயின்னு கூப்பிட்றாங்க. நீங்கள் அங்கே தான் நின்றுட்டுருப்பீங்களா, உடனே வந்துடுறீங்க. யோசிச்சுட்டே வரீங்க, யாராக இருக்கும், பரவாயில்ல கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டா ஜிபன் சார் கிட்டேருந்து விடுதலை ஆயிடலான்ட்டு நீங்கள் ஒரு கணக்கு போட்டு அப்படி போயிட்டு இருக்கீங்க. ஸோ இப்போது உங்கள் பாட்டி உங்களை கூப்பிட்டுட்டு, இங்கே பாருவாய்னா, இவங்க இருக்காங்கல்ல, இவன் வந்து என் சின்ன வயசு ஃப்ரெண்டு, இப்போ எங்கள் 2 பேருக்கு ஏஜ் ஆகிடுச்சு, ஆனால் இப்போ வரைக்கும் இங்கே நட்பு இருக்குன்னா பார்த்துக்கோயே அப்படின்ட்டு அவங்க மொக்க போட ஆரம்பிக்கிறாங்க. நீங்களும் அப்படின்ட்டு என்னடா இது சுண்டலாக இருக்குது அப்படின்ட்டு நீங்களும் கேட்டுட்ருக்கீங்க. அப்போது உங்கள் பாட்டி வந்து, சரி அதெல்லாம் விடு, இவன் இருக்கால, இவளோட பேரனுக்கு என் ஃப்ரெண்டு பொண்ணு கேட்டு வந்திருக்கா, அவனுக்கு வந்து உன்னை ரொம்ப பிடிச்சிருக்காமா, பேர் வந்து பார்க்காமா, முழு பேர் என்னடி, அவன் அது ஏன்னு தெரியல, கல்யாணத்துக்கு அப்புறம் சொல்லிக்கிறேன்ட்டான் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. உங்களுக்கு ஒன்றுமே புரியல, ஏன் முழு பேர் சொல்லலை அப்படின்னு நீங்கள் கேட்கச்சு, அது ஏதாச்சும் ஒரு சமுதாயமாக இருக்குமா அப்படின்ட்டு உங்கள் அம்மா சொல்கிறாங்க. நீங்கள் உங்கள் அம்மாவை தான் பார்க்குறீங்க. அப்போ உங்கள் பாட்டி, இங்கே பாருவாய்னா, அந்த பையன் ரொம்ப நல்ல பையன்,
ரொம்ப கொஞ்சம் கோல்டின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் உன்னை நல்லா பார்த்துப்பானா, உன்னை பார்த்து பிடிச்சி போய் தான் வந்து பொண்ணு கேட்குறாங்க. அவங்க வீட்டில் போய் பேச சொல்லியிருக்கான். ஏன்னு தெரியல, ஆனால் இங்கே வரல. சரி அதை கூட விடு. ரொம்ப நல்ல பையன், நமக்கு தெரிஞ்ச குடும்பமா இது. சரி உனக்கு ஓகேவா கல்யாணத்துக்கு அப்படின்ட்டு உங்கள் பாட்டி உங்களை தான் வந்து முறைச்சிக்கிட்டு கேட்குறாங்க. நீங்கள் பாட்டி என்ன தான் வந்து நைஸ் பண்ணி பேசுகிற மாதிரி இருந்தாலுமே பாட்டியோட ரியாக்ஷன்லேயே சொல்லுது இப்போ ஓகே தாண்டி சொல்லணும் அந்த மாதிரி பார்க்குறாங்க. நீங்களும் ஓகே பாட்டி, நீங்கள் சொன்னால் எப்படி உங்கள் பேச்சை வந்து மீற முடியும் சொல்லுங்கள் அப்படின்ட்டு. இதுதான்ப்பா கோல்டன் சான்ஸ்ன்ட்டு இவனே கல்யாணம் பண்ணிட்டு போயிடலாம், ஜெமின் சார் கிட்டேருந்து விடுதலை ஆகிடும் அப்படின்ட்டு மனசுக்குள்ளேயே நீங்கள் நினச்சிட்டு சொல்கிறீங்க. அதுக்கு பாட்டியும் ஓகே என் பேத்தி தான் அப்படின்ட்டு அப்படியே அவங்க சீக்ஸில் கிஸ் பண்ணுறாங்க. அந்த ஒரு பாட்டி அந்த எங்கள் ஒரு லேடி வந்தாங்கன்னு சொன்னல, அவங்க பார்த்துட்டு இனிமேல் நீதாம்மா என் வீட்டு மருமக அப்படின்ட்டு உங்கள் ஷோல்டரை பிடிச்சி டேப் பண்ணுறாங்க. என்னடா இது வில்லத்தனமாக பேசுகிற மாதிரியே இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் அவங்கள தான் பார்க்குறீங்க. ஆனால் அந்த ஜாடை எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்குது. சச்சா அப்படிலாம் இருக்காது. அப்போது நீங்கள் அவங்க போகும்போது அவங்க வெறும் பார்க்குன்னு தான் சொல்லியிருப்பாங்க. உங்களுக்கு எங்கேயோ ஹிட் ஆகுது. பாட்டி அந்த முழு பேர் என்னன்னு சொல்லிட்டு போனால் தான் என்னவா அப்படின்ட்டு போகிறவங்கள பிடிச்சி கேட்பீங்க. அது ஏனே தெரிலம்மா, அவன் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டான் அப்படின்ட்டு சொல்லவும் உங்கள் அம்மா மறுபடியும் தான் சொல்லிட்டாங்கல்ல போடி அப்படின்னு சொல்லவும் சரி ஏதோ ஒன்று அப்படின்ட்டு நீங்களும் உள்ளே போயிடுவீங்க. இப்படியே சில டேஸ்லாம் பாஸ் ஆகுது. இப்படியே ஒரு 1 வீக் லேட்டர். இது வரைக்குமே நீங்கள் காலேஜுக்கெலாம் போயிருக்க மாட்டீங்க. பிகாஸ் வீட்டில் போக தேவையில்ல அப்படின்னு சொன்னோன்னே உங்களுக்கு ரொம்ப வசதியாக போயிருக்கும். வீட்டில் ஜாலியாக இருக்கீங்க. கொஞ்ச நாள்லேயே முகூர்த்தம்லாம் முடியுது. அதுக்குமே அவங்க வந்திருக்க மாட்டாங்க அந்த மாப்பிள்ளை. ஸோ வந்து ஸ்ட்ரெயிட்டாக கல்யாணத்துக்கு தான் வருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. நீங்களும் எல்லாத்துக்குமே ஒரு மாதிரி டவுட்டாகவே இருக்குது. பட் எல்லாத்தையும் இக்னோர் பண்ணிடுறீங்க. ஆனால் உங்களுக்கு தோணிகிட்டே இருக்குது, என்னடா மாப்பிள்ளையோட ஃபோட்டோ கூட காட்டலையே அப்படின்ட்டு இதெல்லாம் யோசிச்சுட்ருக்கீங்க. அப்போ உங்கள் ஃப்ரெண்ட் மினி தான் மாப்பிள்ளை ரொம்ப அழகாக இருப்பார் போல், இல்லை ஏதாச்சும் சமுதாயம் சாத்திரத்தையோன்னு ஏதாவது சொல்லிகிட்டு இருப்பாங்க மச்சான் அப்படின்ட்டு அவள் சொல்லுவா. தெரிஞ்ச மாதிரி பேசாதடி, சர்னே மட்டும் சொல்கிறாங்க பார்க்குன்ட்டு, முழு பேர் சொன்னால் தான் என்னவா அப்படின்ட்டு அவங்கக்கிட்ட கேட்கும். அதுக்கு உங்கள் ஃப்ரெண்ட் மினி வந்து சொல்கிறா, தான் சொல்லிட்டேன்ல ஏதாச்சும் ரிச்சுவல்ஸாக இருக்கும் மச்சான், நீ விடு. என்ன ஒரு பெரிய இடத்துல போய் கல்யாணம் பண்ணிட்டு செட்டில் ஆக போகிறேன், அதுவும் மாப்பிள்ளை நீ எங்கேயோ போகிறது பார்த்துட்டு பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்கார் அப்படின்ட்டாலும் நக்கலாக சிரிக்கிறா. சும்மா இருடி, நான் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கேல்ல அதுதான் போல் எனக்கு இப்படியெல்லாம் வந்து குயிது அப்படின்ட்டு நீங்களும் சிரிச்சிட்டு இருக்கீங்க. அப்போது மினி தான் கேட்குறா, அப்போது ஜிமின் சார் என்னடி பண்ண போகிறா, அவருக்கு மட்டும் தெரிஞ்சது உன்னை உரிச்சிருவார் அப்படின்ட்டு. அவளுக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும், அதனால் இதை இப்போ சொல்லவும் உங்களுக்கு லைட்டாக பயமாகுது. என்ன பண்ணிடுவோம், நான் கல்யாணம் பண்ணிட்டு போகிறவர் எவ்வளோ பெரிய ஆளுன்னு தெரியும்ல, அப்படின்னு பண்ணிட போகிறோம் அப்படின்ட்டு இன்னும் பேசிகிட்டு இருக்கீங்க. இப்படியே டைம் பாஸ் ஆகுது. இன்னும் ஒரு 1 ஹவரில் முகூர்த்தவங்க. நீங்கள் தான் வந்து ரெடி ஆகிட்டு இருக்கீங்க, உங்களை எல்லோரும் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஒரே டவுட்டாகவே இருக்குது, நம்ம கரெக்டான டிசிஷன் தான் எடுத்துருக்கோமா, எல்லாம் ஓகே, மாப்பிள்ளையோட பேர் கூட ஒழுங்காக சொல்லலையே, ஃபோட்டோ கூட காட்டலையே அப்படின்ட்டு நீங்கள் அதெல்லாம் யோசிச்சிட்டே இருக்கீங்க. பட் மறுபடியும் அதெல்லாம் இக்னோர் பண்ணிட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, கல்யாணத்துக்கு வரமாட்டே என்ன பார்க்க தானே போகிறோம் அப்படின்ட்டு விட்டுருப்பீங்க. ஸோ இப்படியே கொஞ்சம் டைம்லாம் பாஸ் ஆகுது. இப்போது முகூர்த்த மேடையில் தாங்க நீங்கள் இருக்கீங்க. பக்கத்தில் மாப்பிள்ளையோட மூஞ்சிலான்னு பார்க்கலான்னு போனால் பூவெல்லாம் போட்டு மறைச்சி வச்சுருக்காங்க. என்னடா இது அப்படின்ட்டு நீங்கள் மறுபடியும் இப்படி ஒத்து பார்க்குறீங்க. பட் உங்களுக்கு எதுவுமே தெரியல. உங்கள் அம்மாவும் மண்டியிலே கூட்டிகிட்டு நான் தான் சொன்னல உனக்கு என்னடி அவ்வளோ அவசரம் அப்படின்னு சொல்கிறாங்க. வேறு அப்படின்ட்டு விட்டுடுறீங்க நீங்களும். ஆனால் உங்களுக்கு ஆர்வம் தாங்க முடியல. இப்படியே இந்த ஒரு பர்சனும் உங்கள் கழுத்தில் தாலி கட்டிடுறாங்க. கட்டி முடிச்சுட்டு எந்திரிச்சு அந்த மணமேடெல்லாம் சுற்றி வரீங்க. ஸோ இப்போ தான்ப்பா மாப்பிள்ளையோட ஃபேஸை வந்து ரிவ்யூ பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்களும் ரொம்ப ஆர்வமாக பார்த்துட்ருக்கீங்க. அப்போது ஜிமின் தான் அவனோட ஹேண்டால் அப்படியே அது தூக்குவான். தூக்கிட்டு அப்படியே இப்படி வந்து நிற்பான். உங்களுக்கு என்னடா இதுன்ட்டு ஷோலே லெஃப்ட் ஆன மாதிரி இது பார்க்குறீங்க. என்ன நீங்களா அப்படின்ட்டு
ஒன்றுமே புரியாமல் கேட்குறீங்க. ஜிமின் வந்து வழக்கம் போல் நக்கலாக ஸ்விப் பண்ணிட்டு அப்படியே திரும்பி மற்றவங்கள பார்க்குறான், பையனை இக்னோர் பண்ணிவிட்டு. ஸோ நீங்கள் எதுவுமே புரியாமல் பிளாங்க் பேப்பராக நிற்கிறீங்க. எவன்கிட்ட இருந்து தப்பிக்கணும்னு நினச்சனோ அவன்கிட்டே கொத்தா வந்து மாட்டியிருக்கேனே அப்படின்ட்டு மனசுக்குள்ளேயே நினச்சிட்டு இருக்கீங்க. ஒன்றுமே பண்ண முடியாது இனிமேல். ஐயோ தாலி வேறு கட்டிட்டானே, போச்சு போச்சு அப்படின்ட்டு மனசுக்குள்ளேயே எழுதிட்டுருக்கீங்க. ஸோ அப்படியே டைம்லாம் பாஸ் ஆகுது. இப்போது உங்களை தான் ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. நீங்கள் வந்து அப்படியே புலம்பிக்கிட்டே இருக்கீங்க மினிக்கிட்ட. நான் சொன்னல மினி, எனக்கு ஏதோ தப்பாக இருக்குது, நீ எங்கள் ஆத்தாலும் தான் ரிச்சுவலின்ட்டு என் மானம் போச்சு, என் மரியாதை போச்சு, எவன்கிட்ட தப்பிக்கணும்னு நினச்சேன், அவன்கிட்டயே மறுபடியும் வந்து மாட்டிக்கிட்டேன்னு அப்படின்ட்டு நான் ஸ்டாப்பாக பேசிக்கிட்டே இருக்கீங்க. மினிக்கு என்ன பேசுன்னே தெரியல. பிகாஸ் அவளும் அதே அதிர்ச்சியில் தான் இருப்பா. எப்படிலாம் பிளான் பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி. ஒயன் இப்படி புலம்புறத பார்த்துட்டு அவங்க அம்மா மண்டையிலே கொட்டிட்டு, ஏன்டா உனக்கு எப்போ பார்த்தாலும் புலம்பிக்கிட்டே இருப்பியா, சின்ன பொண்ணு மாதிரி யோசிடி, சின்ன பொண்ணுக்கு இந்த வயசில் கல்யாணம் பண்ணுவாங்க அப்படின்ட்டு நீங்கள் மறுபடியும் அவங்க அம்மாவை பார்த்து கேட்குறீங்க. கல்யாணத்துக்கு உங்கள் பாட்டி கேட்டாங்கல்ல, அப்போவே வேணான்னு சொல்லியிருக்கணும், இப்போ இருந்த வாய் அப்போ எங்கடி போச்சு உனக்கு அப்படின்ட்டு உங்கள் அம்மா செஞ்சு கேட்கும். கரெக்டு தான் முதல்ல கேட்டது தப்பிக்கணுன்ட்டு அதோட வாயிலே வந்து உட்காந்துருக்கேன் அப்படின்ட்டு. இப்போ இவளையும் எதுவும் சொல்ல முடியாது, எங்கள் அம்மாவையும் எதுவும் சொல்ல முடியாதுன்ட்டு மிரர் தான் பார்த்துட்டு உங்களும் உட்காந்துட்ருக்கீங்க. ஸோ இப்போது அப்படியே டைம் பாஸ் ஆகுது. ஒரு பால் சம்பவம் கொடுத்து உங்களை தான் ரூமில் தள்ளி விட்டாங்க. தள்ளிட்டு நீங்கள் வெளில போகலான்னு மறுபடியும் பார்க்கும்போது உங்கள் அம்மா வந்து ரூமை பூட்டி விட்டுடுறாங்க. உனக்கு இருக்குடி, காலையில் இருக்கு உனக்கு, மண்டே உடச்சி மாவு வளர்க்க வைக்கிறேன் அப்படின்ட்டு. இப்போ அப்படியே திரும்பி தான் பார்க்குறீங்க. ஜிமின் உங்களை தான் பார்த்துட்ருக்கான். அவன் வந்து பார்க்குறதே இப்போ வந்து கல்யாணம் வேறு பண்ணிட்டானா ரொம்ப உரிமையோடு பார்த்துட்ருக்கான். உங்களுக்கு என்ன பேசுறதுனே தெரியல கைஸ். நீங்கள் வந்து பார்த்துட்டு எதுக்கு என்ன இப்படி பண்ணீங்க அப்படின்ட்டு வந்து பாவமாக கேட்குறீங்க. அதுவும் இல்லாமல் இங்கே பாருங்கள், இல்லாமல் என்ன டச் பண்ணுற வாரில் வச்சுக்காதீங்க, இல்லைன்னா உங்களை என்ன பண்ணுவேனே தெரியாது அப்படின்ட்டு நீங்கள் சொல்லவும் ஜிமின் வந்து நல்லா ஸ்மைல் பண்ணுறான். அப்படியே இவங்க கிட்ட வரான். நீங்கள் வந்து அங்கே ஒரு ட்ரா இருக்கும், அதோட ஒட்டி போயிருப்பீங்க. உங்கள் கிட்ட வர மாதிரி அந்த ட்ராவை ஓப்பன் பண்ணி ஸ்பேர் கீயை தான் எடுக்கிறான், அண்ட் அவனோட கார் கீயும் எடுக்கிறான். நீங்கள் ஒன்றுமே புரியாமல் கன்ஃபியூஸில் பார்க்குறீங்க. ஒரு வேளை வெளில போகிறானோ அப்படின்லாம் நினச்சிட்ருக்கீங்க ஜிமினை பார்த்துட்டு. இப்போது ஜிமின் தான் அப்படியே டோர்கிட்ட போயிட்டு உங்கள் கையை பிடிச்சி இழுத்துட்டு கீழே போயிடுறான். ஸோ இப்போ உங்களை அப்படியே காரில் உட்கார வச்சுட்டு எங்கேயோ கூட்டிகிட்டு போகிறான். போகிறது தான் என்ன ஏன் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. ஷோ அப்படின்ட்டு சைகையாலே காமிச்சிட்டு அப்படியே உங்களுக்கு செட்யூஸ் பண்ணுற மாதிரி பார்த்துட்டு இப்போ அப்படியே ட்ரைவ் தான் பண்ணிகிட்ருக்கான். இப்படியே டைம் பாஸ் ஆகுது. உங்களை ஒரு இடத்துக்கு தான் கூட்டிகிட்டு போகிறான். அது ஒரு பெரிய ஹோட்டல் மாதிரி இருக்குது. அந்த டெரஸில் ஒரு ரூம் இருக்குது. அந்த ரூமே பார்க்க அவ்வளோ ரொமான்டிக்காக இருக்குது. அண்ட் வந்து எல்லாத்தையும் விட ஒரு என்னென்னா, அங்கே ஒரு டோர் இருக்குது. ஐ மீன் வந்து ஒரு பால்கனி மாதிரி. அதை வந்து திறந்த அடுத்த செகண்டே நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. பிகாஸ் அந்த இடமே பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது. அந்த வியூ பாயிண்ட்டில் அந்த கொரியாவே நைட்டில் பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது. அதுவும் இல்லாமல் அங்கே ஒரு ஸ்விம்மிங் பூல் இருக்குது. பக்கத்தில் உட்கார அந்த ஒரு சேர் பார்க்கவே அந்த இடமே ரொம்ப ரொமான்டிக்காக இருக்குது கைஸ். அண்ட் வந்து அங்கே நிறைய ட்ரிங்க்ஸ்லாம் இருக்குது. ஸோ வந்து நீங்கள் உடனே திரும்பி ஜிம்மில் தான் பார்க்குறீங்க. இங்கே தான் என் ஃபர்ஸ்ட் நைட் நடக்க போகுது அப்படின்ட்டு உங்களை பார்த்து சிரிக்கிறான். நீங்கள் பாருங்க, எனக்கு இந்த கல்யாணத்தில் இப்போ இஷ்டமே இல்லை, ப்ளீஸ் எனக்கு வேணாம், நீங்கள் என்னை டிவோர்ஸ் பண்ணிடுங்களே அப்படின்ட்டு நீங்களும் கேட்குறீங்க. இந்த வார்த்தையை கேட்டு அடுத்த செகண்டே ஜிமின் உங்களை அப்படியே அந்த ஸ்விம்மிங் பூலில் தள்ளி விட்டுருப்பான். உங்களுக்கு திக்குன்னு ஆகிட்டுருக்கும். உங்களுக்கு நீச்சல்லாம் நல்லாவே வருமா? கொஞ்சம் அப்படியே திரும்பி ஜிமினை தான் பார்க்குறீங்க. அவனும் அப்படியே குதிப்பான். குதிச்சுட்டு இப்போ 2 பேருமே தொப்பக்காட்டி தான் நினச்சிட்ருக்கீங்க. நீங்கள் ஒரு பீச் கலரில் உடம்பு ஒட்டுற மாதிரி தான் சாரீ போட்டிருப்பீங்களா, அது வந்து ஒரு ஸ்லீவ்லெஸ் ப்ளவுஸில். அது வந்து உங்களோட அங்கங்கள்லாம் நல்லாவே ரிவ்யூ ஆகுது. மீன் அதெல்லாம் ஒரு மாதிரி பார்க்குறான். உனக்கு அவ்வளோ ஒரு மாதிரி பித்து பிடிக்கிற மாதிரி இருக்குது. அப்படியே உங்கள் கிட்ட வரான். என்ன பேசுறதுனே தெரியல. நீங்கள் தள்ளி தள்ளி போகிறீங்க. அப்படியே ஸ்விம்மிங் பூல் கிட்ட அந்த கார்னரில் வந்துட்டீங்க. நீங்கள் 2 சைடும் ஆன்சர் வச்சு ஏஞ்சிக்கலான்னு போவீங்க. அப்படியே
ஜிமின் வந்து உள்நீச்சல் வச்சு உங்கள் காலை வந்து பிடிச்சி இழுத்துடுறான். நீங்கள் மறுபடியும் தொப்புன்னு தண்ணிக்குள்ளே போயிடுறீங்க. அண்ட் ஜிமின் வந்து அந்த தண்ணிக்குள்ளே இருக்கச்சு நீங்கள் மூச்சை பிடிச்சிட்டு தான் இருப்பீங்களா, உங்களுக்கு அவ்வளோ இது தெரியாது. அண்ட் வந்து அந்த பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது. கொஞ்சம் அதை ஃபீல் பண்ணுங்கள். ஸோ இப்போ அப்படியே உங்களோட சாரீ பல்லுவை அப்படியே ரிவ்யூ பண்ணி விட்டுடுறான். நீங்கள் அவனோடது எதுவுமே புரியாமல் பார்க்குறீங்க. உங்களால் இப்போ எதுவுமே தடுக்க முடிஞ்சிருக்காது. பிகாஸ் உங்களுக்கே அது ரொம்ப பிடிச்சிருந்துருக்கும். ஜிமினை அந்த மாதிரி ஒரு இதில் பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கான். ரொம்ப மேன்லியாக அப்படி இருக்க அவன் பண்ணுறதெல்லாம் ஒரு மாதிரி லவ்லி மூமெண்ட்டோட அதை நீங்களும் ஃபீல் பண்ணுறீங்க. ஸோ அப்படியே உங்ககிட்ட வந்து அந்த தண்ணிக்குள்ளேயே அவ்வளோ லாங்காக ஒரு கிஸ் பண்ணுறான். நீங்களும் அது நல்லாவே என்ஜாய் பண்ணி பேக் கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறீங்க. ஜிமின் நீங்கள் பேக் கிஸ் பண்ணுறத புரிஞ்சுக்கிட்டு இன்னும் எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆகுது. ஸோ இப்போது அப்படியே மேலே வந்துடுறீங்க 2 பேருமே. இப்போ 2 பேருமே நல்லா நனைஞ்சிருக்கீங்க. வெட் ஹேர், உங்களோட கழுத்துக்கிட்டலாம் ஒரு மாதிரி வாட்டர் ட்ராப்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ இப்போது ஜிமின் தான் உங்கள் ஹிப் கிட்ட கை போகுது தண்ணிக்குள்ளே. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் தைஸ்கிட்ட போகுது. அண்ட் உங்கள் நெக்ஸுக்கு பிட்வீனில் அப்படியே போய் நல்லாவே ப்ளே பண்ணுறான். உங்களுக்கு ஏதோ ஒரு மாதிரி இருக்குது. அந்த ஃபீல் ரொம்ப புதுசாக இருக்குது. லைட்டாக பெயின், லைட்டாக வந்து ஒரு மாதிரி சந்தோஷம் அந்த மாதிரி இருக்குது. ஸோ வந்து நீங்களும் ஜிமினை ஒரு மாதிரி பார்வையில் பார்க்குறீங்க. அந்த மாதிரி பார்வையில் ஜிமினுக்கு அது ரொம்பவே பிடிச்சிருக்கு. அப்படியே அவன் பண்ணிகிட்டே வந்து கிஸ் பண்ணுறான். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் ரெஸ்ஸெல்லாம் இந்த தண்ணிக்குள்ளேயே போகுது. எல்லாத்தையுமே கழட்டி விட்டுறான். அண்ட் வந்து நீங்களும் அவன் ஷர்ட் பட்டன் எல்லாம் அப்படியே கிஸ் பண்ணிட்டே கழட்டுறீங்க. அவ்வளோ ஒரு ஸ்லோவாக போகுதுங்க அது. அவ்வளோ ஒரு ரொம்ப ரொமான்டிக்காக அவ்வளோ லவ்லியாக போகுது. அண்ட் வந்து உங்கள் நெக்கெல்லாம் பிடிச்சி நல்லா பைட் பண்ணி வைக்கிறான். நீங்களும் சும்மா இல்லைங்க, உங்கள் நெயில்ஸ் எல்லாம் வச்சு அவன் ஷோல்டரில் நல்லாவே மார்க் பண்ணி விட்டுடுறீங்க. ஜிமினோட வாய் அப்படியே நெக்கு கிட்ட போயிட்டு ரொம்ப கீழே இறங்கி உங்கள் ப்ரெஷ் கிட்ட வந்து அங்கேயும் நல்லாவே ப்ளே பண்ணுறான். உங்களுக்கு அதெல்லாம் ஒரு மாதிரி புதுவிதமான ஃபீலாக இருக்குது. அதோட சும்மா விட்டானா அப்படியே கீழே போய் அந்த இடத்துலையும் டேஸ்ட் பண்ணிடுறான். உங்களுக்கு என்ன பேசுறதுனே தெரியல. பட் உங்களுக்கு அதெல்லாம் ரொம்ப லைக் பண்ணுற மாதிரி இருக்குது. நீங்களும் எதுவுமே பேசல, அவனுக்கு கோஆப்ரேட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ அப்படியே எந்திரிக்கிறான். ஐ மீன் அந்த தண்ணிக்குள்ளேருந்து அப்படியே மேலே வரான். உங்களுக்கு பார்க்கவே ஜிமின் அவ்வளோ பிடிச்சிருக்கு. அப்படியே நீங்களும் ஹக் பண்ணிக்கிறீங்க. ஸோ ஜிமினும் அப்படியே உங்கள் நெக்கெல்லாம் வந்து நல்லாவே பிடிச்சி விட்டுட்டு இப்போ அப்படியே இன்சர்ட் பண்ண தான் போகிறான். உங்களை அப்படியே மறுபடியும் அந்த இதோட பென் பண்ணி அப்படியே உங்கள் 2 லெக்ஸையும் அவனோட ஹிப்பில் அந்த பேட்ச் பண்ணி இப்போது அப்படியே இன்சர்ட் தான் பண்ணுறான். உங்களுக்கு அவ்வளோ பெயினாக இருக்குது. பெயினை விட அவ்வளோ ஒரு மாதிரி ஒரு ஃபீலாக இருக்குது. ஜிமினை பார்த்தோன்னா அவன் எக்ஸ்ட்ரீம் ஹாட்டில் இருக்கான். இப்போது அப்படி ஒரு மேக் அவுட் செக்ஷன் போகுது. அப்படியே ஸ்லோவாக போயிட்டு ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டு மறுபடியும் மீடியமாக போயிட்டு ஜிமினுக்கு உங்கள் இந்த சவுண்டு கேட்கும் போதெல்லாம் இன்னுமே அவனுக்கு ஹாட்னஸ் அதிகமாகிட்டே இருக்குது. அண்ட் நீங்கள் வந்து அவனோட பேக் ஹெட்டை பிடிச்சி நல்லாவே ப்ரெஸ் பண்ணுவீங்க. அது ஜிமினுக்கு இந்த நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு விஷயமுமே அவ்வளோ லவ்லியாக அவ்வளோ ஹாட்டாக இருக்குது. ஸோ நீங்கள் 2 பேருமே ரொம்ப ஒரு மேக் அவுட் செக்ஷனில் இருக்கீங்க. இதுக்கப்புறமேட்டுலாம் என்ன நடக்கும்னு உங்களுக்கே தெரியும். எதுக்கு புருஷன் பொண்டாட்டிக்குள்ளே நான் வந்துக்கிட்டு சொல்லுங்கள். இதோட இந்த ஒன் ஷாட் முடியுது கைஸ். பாய். அண்ட் சொல்ல மறந்துட்டேன், கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் வந்து லைக்கும் போட்டுருங்க. போட்டால் இல்லை கொஞ்சம் போடுங்களேன் ப்ளீஸ் எனக்காக. அண்ட் ஜங்குக் ஒன் ஷாட், தேங்க் ஒன் ஷாட்லாம் எனக்கு அப்புறமேட்டு போடுவேன். உங்களுக்கு என்ன மாதிரி கண்டென்ட்டில் வேணும்னு கேளுங்க. எப்படியாச்சும் யோசிச்சு உங்களுக்காக நான் போட்டுடுறேன். ஓகேவா? சப்ஸ்கிரைப் முக்கியம் பிகிலு. ஓகே பாய் அமீஸ். அண்ட் வெயிட் சொல்ல மறந்துட்டேன், எல்லாருமே சேஃப் அண்ட் செக்யூர்டாக இருங்க. ஓகே பாய்.